தஞ்சையில் ஆய்வுக்கு சென்ற மாநகராட்சி மேயர் ராமநாதனிடம் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். பூக்குளம் பகுதியில் மேயர் ராமநாதன் ஆய்வுக்காக சென்றார். அப்போது மேயரின் வாகனத்தை வழிமறித்து தனது ஆட்டோவை நிறுத்திய தங்கதுரை என்பவர் பாதாள சாக்கடை உடைப்பு குறித்து பலமுறை புகார் அளித்தும் ஓராண்டாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேயர் ராமநாதன் சமாதானம் செய்ய முயற்சித்தும் ஆட்டோ ஓட்டுநர் தங்கதுரை அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்க கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாக மேயர் உறுதியளித்தார். எங்க குறையில கொஞ்சம் தீர்த்து வச்சீங்கன்னா அது போதும். இந்த குழியில இந்த வீட்டுக்காரு சாக்கடையில இன்னும் போட்டோ பிடிச்சி உங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இல்ல சார், அவ்வளவு அவஸ்தப்பட்டு போனாங்க. ஒரு மழை பெஞ்சுச்சுன்னா இந்த ஃபுல்லா எங்க வீட்டுல ஒண்ணுச்சுங்க, எங்க வீட்டுல ஒரு கொட்டாம்சில தண்ணி இருந்தா பயன்படுத்துங்க. நகராட்சியில இந்த ஃபுல்லா இது ஃபுல்லா தண்ணி இருக்குது. ஒரு பயன் கூட போட முடியல. இதேபோல் கரந்தை பகுதி அருகே ஆய்விற்காக சென்ற மேயர் ராமநாதனை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். அவர்களிடம் குறைகளை கேட்டறிய வாகனத்திலிருந்து கீழே இறங்கிய மேயர் ராமநாதனிடம் நீண்ட நாட்களாக தண்ணீர் வசதி செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டினர். இதையடுத்து புதியதாக தண்ணீர் தொட்டி அமைக்கப்படும் என உறுதியளித்து அங்கிருந்து மேயர் ராமநாதன் புறப்பட்டு சென்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.